திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தினை நீங்கள் அற்புதமாக கூறுங்கள். நமச்சிவாய 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 என்று சொல்லுவீர்களே, ஆனால் நலமாக வளமாக வாழ்வீர்கள். அதில் ஐயமே இல்லை. அதனால் நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் என்றும் சிறப்பாக இருப்பீர்கள். நல்லதையே சொல்லி நல்லதையே செய்து வாழ்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்வில் வளம் சுரக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து திருக்குடந்தை கீழ்கோட்டம். அடியார் பெருமக்களை நன்றாக கவனிங்கள். நேற்றுலாம் குடமூக்கு பார்த்தோம். இந்த திருக்குடந்தை கீழ்கோட்டம்னு பார்க்குறோம். கும்பர் ஏறிய புகழுடையது கும்பகோணம். கும்பர் ஏறிய புகழுடையது கும்பகோணம். அப்படிப்பட்ட கும்பகோணத்தினுடைய நகரிலே நடுவிலே இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் கோயில், நாகேஸ்வரர் கோயில் தான் குடந்தை கீழ்கோட்டம். குடந்தை கீழ்கோட்டம்னா யாருக்கும் தெரியாது. நாகேஸ்வரன் கோயில்னா நேராக அழிச்சிட்டு போய் கொண்டு விட்டுருவாங்க. இறைவனுடைய பெயர் நாகேஸ்வரர். இறைவி பெரிய நாச்சியார், ஆதிசேடன், நாகேஸ்வரர் இவர்களெல்லாம் வழிபாட்டிருக்கிறார்கள். சித்திரை மாதம் 11, 12, 13 ஆகிய தேதியிலே காலையிலே சூரியனுடைய ஒளியானது இறைவனுடைய திருமேனியிலே படுகிறது. இந்த கோயிலிலே கங்கை கணபதி என்று ஒரு கணபதி, கூத்தாடும் தேவர் கோயில் மிக வேலைப்பாடுடையது. அங்கே ஒரு துர்க்கையம்மன் சன்னதி மிகச்சிறப்பு சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறாங்க. சோழ காலத்து கல்வெட்டுக்களில் இறைவனை திருக்குடமூக்கில் திருக்கீழ்கோட்டத்து பரமசுவாமி, திருக்கீழ்கோட்டத்து பட்டாரகர், திருக்கீழ்கோட்டத்து பெருமாள், திருக்கீழ்கோட்டத்து மகாதேவர் என்ற பெயர்களெல்லாம் வழங்குகின்றன. அப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிகம் இந்த பதிகம் திருக்குடந்தை. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் நல்லூர் இறைவர் அருள் பெற்று திருப்பழையாறை, திருவலஞ்சுழி இவற்றையெல்லாம் வணங்கி திருக்குடமூக்கு அணைந்து தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம். திருக்குடமூக்கு கும்பகோணம் என்ற பெயரிலே வழங்குகிறது. திருக்குடந்தை கீழ்கோட்டம் கும்பகோணத்தினுடைய ஒரு கோயில், நாகேஸ்வரர் கோயில் என்று அதற்கு பெயர். இந்த திருப்பதிகத்திலே போலும் என்று முடிகிறார் ஒவ்வொரு வரிலையும். அது இறைவனுடைய பெருமையை வகுத்து உரைத்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். பதிகம் 75வது பதிகம். 75வது பதிகம் 6ஆம் திருமுறை 4வது பாடல். இந்த பாடலில் தக்கனுடைய வேள்வியை எடுத்து சொல்றார். முதல்ல தொடக்கமே அதுதான். தக்கனது பெரு வேள்வி தகர்த்தார் போலும் சந்திரனை கலை கவர்ந்து தரித்தார் போலும் செக்கரொளி பவள ஒளி மின்னின் சோதி
செழுஞ்சுடர்த்தி ஞாயிறு என செய்யர் போலும் மிக்கதிரல் மறையவரால் விளங்கு வேள்வி மிகு புகை போய் விண்பொழிய கழனி எல்லாம் கொக்கினிய கணிசிதறி தேரல் பாயும் குடந்தை கீழ்கோட்டத்தையும் கூத்தனாரே. திருச்சிற்றம்பலம். வேத வழி ஒழுகுதலினாலே மிக்க வன்மையுடைய மறையவர். அந்த மறையவராய் விளக்கம் பெறும் வேள்வியின்றத்து எழுகின்ற மிகு புகை, அந்த புகையானது விண்ணிடத்திலே போய் மழையை பெய்விக்கிறதா. கழனிகளிலே மாமரத்தினுடைய இனிய கனிகள் சிதற அந்த அவற்றினுடைய கனிகளுடைய சாறு பரவி பாயக்கூடிய குடந்தை கீழ்கோட்டத்தை திகழும் எம் கூத்தனார் என்று சொல்றார். தக்கனது பெருவேள்வியை அடித்தவர், சந்திரனது ஒற்றை கலையினுடைய கைப்பற்றி தலையிலே தரித்து காப்பாற்றியவர். செவ்வான் ஒளி, பவள ஒளி, மின்னொளி, கொழுவிய சுடர்த்தி ஒளி, ஞாயிற்று ஒளி ஆகிய எல்லா ஒளியையும் ஒருங்கு கலந்தார் போன்றே செம்மை நிறம் உடையவர். அந்த செம்மை நிறத்துக்கு சொல்றார் இத்தனை: செவ்வான் ஒளி, பவள ஒளி, மின்னொளி, கொழுவிய சுடர்த்தி ஒளி, ஞாயிற்றொளி, எல்லா ஒளியும் கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட செம்மை நிறத்தை உடையவர் நம்பெருமான் சிவபெருமான். கவர்ந்துங்கிறார் இல்லை, கை கொண்டு காத்து என்னும் பொருள். தக்கனது சாபத்தினாலே தேய்ந்து ஒழிந்த ஏனை கலைகள் போல இவ்வொருகளையும் ஒழியாதவாறு கைப்பற்றி காத்து பின் சடையிலே தரித்தார்னு சொல்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அது வேள்வி புகை விண்ணில் சென்று அதனாலே மழை பெய்கிறார்கள்ல, அது தற்குறிப்பேற்றோம், தற்குறிப்பு ஏற்ற அணி. அதனாலே மழை பெய்வதற்கும் அதான் வான்மையில் வழாது பெய்க மலிவளம் திறக்க என்ற பாடலில் வேள்வி மல்கையினர், வேள்வி இருந்தால் அந்த புகையெல்லாம் போகுங்கிறது அல்ல. இங்கே அப்பர் பெருமான் மிக அருமையாக சொல்கிறார், தற்குறிப்பேற்றமாக அருளி செய்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்குடந்தை கீழ்கோட்டம் சென்று அங்குள்ள நாகேஸ்வரரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். மீண்டும் காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.